இந்த காலேஜுக்கெல்லாம் ஒருத்தன் வருவான், ஒரு தொப்பியும் ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு அதில் ஒரு பிராண்ட் நேம் எழுதிட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு போய் நாங்கள் பீச்சுக்கு போய் எல்லாத்தையும் பொறுக்கணும்னுவோம். எத்தனை பேர் பொறுக்கி இருக்கிறீங்க இது வரைக்கும்? பொறுக்கியாச்சா? பீச் கிளீனிங், அதுக்கப்புறம் சாயில் ரெஸ்டோரேஷன், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ரெஸ்டோரேஷன், ட்ரீஸ் வைக்க போகிறோம். இது அது நிறைய கிளைம் பண்ணுவாங்கப்பா. எல்லாத்துக்கும் ரெஸ்டோரேஷனுங்கிற வார்த்தை, அந்த வார்த்தை கேட்டாலே எனக்கு கோவம் வரும். இந்த ரெஸ்டோரேஷன் நல்லா புரிஞ்சுக்கங்க ராஜா, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் போகிற பைக்கில் ஆக்சிடென்ட் ஆச்சு, அவருடைய காலை வெட்டி எடுத்துட்டாங்க, ஆம்பிடேட்டட். அவருடைய காலை திருப்பி கொடுத்தா தான் ரெஸ்டோரேஷன். கொடுக்க முடியுமா? முடியாது. வி கிவ் an artificial limb. அதுக்கு பேர் வந்து ரீஹாபிலிட்டேஷன். இட் இஸ் நாட் ரெஸ்டோரேஷன். இஸ் தட் கிளியர் டு யூ ஆல்? இட்ஸ் நாட் ரெஸ்டோரேஷன். ஸோ நீங்கள் வந்து மரம் நட்டாலும் சரி, ஒரு ஃபாரஸ்ட் இருந்தாலும் சரி, ஒரு பீச் இருந்தாலும் சரி, ஒரு சாயில் இருந்தாலும் சரி, ஹியூமன் பீயிங்ஸ் cannot restore nature. ஞாபகம், we can only rehabilitate. Nature restores itself. இப்போ ட்ரம்ப் சொன்னார், there is no climate change. நம்ம தலைவரும் சொன்னார், there is no climate change, we have lost the capacity to adapt ourselves அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி வரும்போது we feel so disappointed because a common man is able to realize அங்கங்கே வந்து டெம்பரேச்சர் என்ன மாறிட்டு இருக்கு. வெளியே வந்து உங்கள் ஃபோன்லேயோ ரெக்கார்டிங் டெம்பரேச்சரோ 38 தான் காமிக்கும். பட் த ரியலிஸ்டிக் ஹீட் அரவுண்ட் யூ இஸ் 45 to 48. நமக்கு தெரியாது. நம்ம அந்த டெம்பரேச்சரை பார்த்துட்டு இனிமேல் போக முடியாது. இது வந்து ஒரு பெரிய விஷயமா. இது ஹாலிஸ்டிக்காக பார்க்க ஆரம்பிக்கணும். அழகான ஒரு ஈகோசிஸ்டம். இந்த ஈகோசிஸ்டமில் இது 3 முக்கியம்: நீர், நிலம், காற்று, ஏர், சாயில், வாட்டர். ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு நாங்கள் தப்பாக சொல்லிக் கொடுக்குறோம். ஸ்கூல்லேருந்தே தப்பாக சொல்லித்தரோம். லிவிங், நான் லிவிங் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? ஸ்கூலில் சொன்னாங்களா? ரைட். ஏர், நான் லிவிங் சொன்னாங்களா? வாட் ஆர் வி? ரைட். இது ரெண்டும் சொன்னாங்க. இஃப் ஐ ரிமூவ் த நான் லிவிங் ஏர் ஃப்ரம் மை பாடி, வாட் டு ஐ பிகம்? அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாட்டர் இஸ் நான் லிவிங், ஐ எம் லிவிங். Remove the non-living water from your body, I become. That is the relationship, Raja. இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா, why do we need air? Why do we need air? Breathe. உங்கள் பேர்? ஜெயஸ்ரீ. உங்கள் பேர் யூஸ் பண்ணிக்கலாம்ல? ஜெயஸ்ரீ சொல்கிறாங்க, she uses air for breathing. சாப்பிடலையா காலைல? என்ன சாப்பிட்டீங்க? அதை மட்டும் விடக்கூடாதுல்ல. பூரி. சரி, பூரியில் வந்து மைதா அதிகமாக இருக்குமா, உப்பு அதிகமாக இருக்குமா? மைதா. ஸோ குவான்டிட்டி வைஸ் யூ ஹேட் plenty of மைதா. ஸோ லாஜிக்கலி ஜெயஸ்ரீல had மைதா for breakfast. Now மைதால is there more amount of protein or more carbohydrate or more fat? So logically she had for breakfast. Carbohydrate is made up of carbon, hydrogen, oxygen. So logically she had carbon, hydrogen, oxygen for breakfast. Where do you find carbon, hydrogen, oxygen? So what did you have for breakfast? Air. And you say air for breathing. The same air we breathe is the same air we eat, ma. Plants are used பண்ணி they convert it into food. That's the only difference. So இது கூட வந்து we include the space in the fire. We call it as the Panchabuddhas in our culture. இந்த வார்த்தையை வச்சு உலகத்தை ஏமாற்ற ஆரம்பித்தோம். ஆமாம். இந்த வார்த்தை வந்து is derived from a Greek word oikos. நோட் பண்ணி வச்சுக்க. நீ ஸ்கூலில் டீச்சர் சொல்லியிருப்பாங்க oikos அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. oikos. It's actually pronounced in Greek as echo, not as oikos. அந்த எக்கோவுக்கு மீனிங், அதாவது எக்கோவுக்கு அந்த எக்கோ கிரீக் வேர்டுக்கு மீனிங் வந்து ஹோம், இல்லம், இல்லம். இப்போ நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் நண்பருக்கு, தமிழில் அனுப்புகிறேன், ஆனால் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணுறேன். அது நான் அப்படின்னு எழுதணும்னா NAN போடுவேன் இல்லையா? அதே மாதிரி அந்த OIKOS எக்கோவை இங்கிலீஷில் ECOன்னு போட்டோம். அப்போ ECO மீன்ஸ் ஹோம், இல்லம். இந்த வீட்டை பற்றி நான் படித்தேன்னா அதுக்கு பேர் தான் எக்காலஜி, லாஜிக், ஸ்டடி. இதே வீட்டை காசு, பணம்னு மதிப்பு போட்டேன்னா அதான் எக்கானமி. நாம் இஸ் நம்பர்ஸ். புரியுதா கண்ணா? இப்போ பிரச்சனை என்னன்னா, இது ரெண்டுக்குள்ளார ஒரு போராட்டம், சுற்றுச்சூழலுக்கும் பொருளாதாரத்துக்கும். இவங்களுக்குள்ளார ஒரு சண்டை. இந்த சண்டையில் எரிஞ்சு போகிறது யாரு? எக்காலஜி.
என் பிளானிங் கமிஷன் எனக்கு அதான் தலைவிலையாக இருந்தது. நீ வேறு 5 எக்கானமிஸ்ட், நான் ஒரு எக்காலஜிஸ்ட்டு. ரைட், சரி. மண்ணை பற்றி வரும்போது மரமும் மண்ணை பற்றி கொஞ்சம் பார்த்துக்குவோம். இந்த மண்ணும் மரமும் பார்த்துக்கும் போது இதான் மரம் கொடுக்குது நமக்கு. நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் படிச்சுக்கலாம். இதெல்லாம் நமக்கு வந்து மரம் கொடுக்குது. இது எனக்கு பிடிச்ச போயம்மா, கலீல் கிப்ரானுடையது. ட்ரீஸ் ஆர் போயம்ஸ் தட் எர்த் ரைட்ஸ் ஆன் த ஸ்கை. We fell them down and convert them to paper to record our emptiness. So that's the trees. இதில் வைக்கும்போது தான் 21st March இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட். சரி, ஃபாரஸ்ட் அப்படி சொன்ன உடனே க்ரீன் கவர் வந்து 33% இருக்கணும். வி ஷுட் ஹாவ் 33% க்ரீன் கவர். தமிழ்நாட்டை எவ்வளோ இப்போ ரொம்ப குறைச்சிட்ட பண்ணி இல்லை, 27 பெருமையாக இருக்கலாம், கொஞ்சம் அதிகம் 24% அக்கார்டிங் டு டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் த வேல்யூ இஸ் சேஞ்சிங். ரஃப்லி 24% வைங்களேன். போய் கூப்பிட்டு இந்த மாதிரி க்ரீன் கவர் குறையுது, என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் உடனே மியாவாக்கி காடு போடலாம். மியாவாக்கி ஃபாரஸ்ட் இஸ் நாட் எ ஃபாரஸ்ட். லெட் மீ ரிமைண்ட் யூ அகெயின். ஆஷா நிவாஸ் காம்பவுண்டுக்குள்ளார ஒரு சின்னதாக போடுறாங்கன்னா நீ மியாவாக்கி போட்டுக்கோ, நீ கத்திரிக்காய் போட்டுக்கோ, எது வேணால் போட்டுக்கோ. மியாவாக்கி ஃபாரஸ்ட் cannot replace a forest. A forest is different. Forest ecosystem is biodiversity, not a planned one. Planned one is Miyawaki. சரி, இதில் நான் நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டான் நீ மீட்டிங்கில் இருக்கும்போது, சார் க்ரீன் கவர் இன்க்ரீஸ் பண்ணணும், என்ன மரம் போடலாம்? சார் தேக்கம் சவுக்கம் போட்டுடலாம் சார். ஏன் தேக்கம் சவுக்கம்? சேட்டலைட்ல இருந்து பார்த்தா பச்சையாக இருக்கும், க்ரீனாக இருக்கும் சார் அப்படின்னு. கண்டிப்பாக க்ரீனாக இருக்கும் இங்கிலீஷில். தமிழில் பச்சையாக இருக்குமா பசுமையாக இருக்குமா? பச்சையாக மட்டும் தான் இருக்கும், பசுமையாக இருக்காது. இட்ஸ் நாட் ப்ராஸ்பெரிட்டி. பிகாஸ் ஒரு மரம் வைக்கிறது வெறும் இலைக்காக கிடையாது. மரம் வைக்கிறது வந்து அதனுடைய வேர்கள் போய் ஒவ்வொரு வேரும் வேர்வையை விடும். இப்போ ஐயா வந்து வேர்வையை பற்றி பேசினார். மனிதனுக்கு நாங்கள் எக்ஸோ ஹார்மோன்ஸ் அப்படின்னுவோம், செக்ரேஷன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சிம்பிள் வார்த்தையில் சொல்கிறோம், வேர்வை விடும். அந்த வேர்வை வந்து நுண்ணுயிரை அப்படியே அட்ராக்ட் பண்ணும். அந்த நுண்ணுயிரும் அந்த வேர்வையும் எல்லாம் கலந்து மண் அப்படியே நலமாக மாறும், மரம் சிறப்பாக வளரும். புரியுதா ராஜா? அப்போ என்ன மரம் வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதோடைய ஏலத்தாழ கீழே விழும்போது மக்கி போகிறதுக்கு பல நாள் ஆகும். சிலிக்கா கண்டென்ட் இஸ் வெரி ஹை, ரைட்? மக்கி போகிறது நாள் ஆகுது. முருகர் என்ன கேட்டார் ஔவையாரை பார்த்து? அது எந்த பழம்? ஏன்டா நாவல் பழம்? ஏன் நாவல் பழம் சொன்னேன்ல, நாவல்ன்ட்டு. ஏன் நாவலாக இருக்கணும்? அவர் கடவுளியா? பட்டுனா கொய்யாப்பழமாக மாறி இருக்கும். கொய்யாப்பழமும் கீழே வந்தால் மண் ஒட்ட தான் போது ஊதி தான் சாப்பிட்ருப்பாங்க ஔவையார், ரைட்? நிறைய ஆராய்ச்சிகள் நாங்கள் செய்யும்போது நாவலுடைய இலை தலையெல்லாம் எங்கே உழுதோ அந்த இடங்களில் நுண்ணுயிர் அதிகமாக இருக்குது, மண்புழுக்கள் அதிகமாக இருக்குது. அதை மறந்துட்டோம், வெறும் சுட்ட பழம் சுடாத பழம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். நம்ம கலாச்சாரத்தில் அப்படி தான், ரைட்? அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது எந்த மரங்கள் இந்த மாதிரி பழங்கள் வருதோ பறவைகள் நிறைய வருது. ஹைப்பா, பறவைகள் நிறைய வருது. அது ஏன் இடம்? பறவைகள் நிறைய வரும். பறவைகள் உட்காரும்போது தன்னுடைய இச்சத்தை அங்கே போடும். So that uric acid content, nitrogen content, along with the leaf litter, completely decomposes, produces wonderful fertilizer, soil health improves. இதான்பா பேசிஸ். அப்போ நான் மரம் வைக்கிறேன்னா இந்த மாதிரி மரம் இல்லை மகிழம், இந்த மாதிரி மரங்கள் வைக்கணும். ஸோ ட்ரீ பிளான்டிங் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்களாம் யங்ஸ்டர்ஸு டோன்ட் ஃபாலோ இன் த சேம் ரூட்டீன். நிறைய பேர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, ஒரு 15,000 20,000 சீட் பால் ஒன்று பண்ணிடுவாங்க ரெடியாக. அதுக்கப்புறம் அப்படி தூக்கி போட்டுட்டு மறுநாள் பேப்பரில் ரிலீஸ் பண்ணுவாங்க, 15,000 மரங்களை நான் நட்டுட்டேன் அப்படின்ட்டு. நான் பேரெல்லாம் சொல்லுற தப்பு, ரைட்? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மரத்தை வெட்டினா கம்ப்ளீட்டாக போச்சு, அப்படியே தண்ணியெல்லாம் அப்படியே போகுது, டாப் சாயில் எல்லாம் கடலுக்கு போகுது. நான் ஜஸ்ட் ரிமெம்பர், நேச்சர் டேக்ஸ் 250 to 400 years to create 1 inch of topsoil. இப்போ மண்ணை நான் பாதுகாக்கணும், புரியுதுங்களா? ரைட். மண் நமக்கு ஆக்சிஜன் யார் மேக்ஸிமம் தரா? கடல், சி, நாட் ட்ரீஸ், சி. அப்போ கடலையும் பாதுகாக்கணும். சி, ப்ளீஸ் ரிமெம்பர் தீஸ் திங்ஸ், ப்ளீஸ் ரிமெம்பர் சி.
என்ன ஆகுது? இப்போ நாங்கள் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணால் கார்பன் டை ஆக்சைடு தண்ணியோட கலந்தால் என்ன ஆகும்? கார்பானிக் ஆசிடாக மாறும். அப்போ கடலுடைய பிஹெச் மாறும். கடலுடைய பிஹெச் மாறிச்சுன்னா ஃபைட்டோபிளாங்க்டன் சாகும். ஃபைட்டோபிளாங்க்டன் செத்தா நமக்கு ஆக்சிஜன் கிடையாது. வெறும் மரத்தை மட்டும் கவனிக்காதீங்க. என்ன சொன்னீங்க? ரைட். மண். ஆமாம்மா, மண் ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு வந்து ஸ்கூல்லேயே அந்த பழக்கமா, ஸ்கூலில் என்னாச்சுன்னா எனக்கு இந்த மேத்ஸ் இருக்குது, அந்த சப்ஜெக்ட் மண்டல ஏறாது. அப்போ 6ஆம் கிளாஸ் வாத்தியார் சொன்னார், என் மண்டல களிமண் இருக்குன்னு சொன்னார். அவர் போட்ட களிமண் நான் சாயில் பயாலஜிஸ்ட் ஆகிட்டேன் லைஃப்பில். ரைட். சாயில் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் யூ திங்க்மா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். வாட் இஸ் சாயில்? சாயில் இஸ் ஃபுட். நோ சாயில் நோ ஃபுட். அதுக்கு நோ சாயில். And for that purpose, please, no soil to no food. Right. Soil என்ன கொடுக்குது? ஏர் குவாலிட்டி. அதில் வர்ற மரங்கள், ஆக்சிஜன், கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் எல்லாமே அதுதான் பண்ணுது. 2வது, பல்லுயிரை பாதுகாக்குது. 3வது, கார்பனை சீக்வஸ்டர் பண்ணுது. 4வது, சுற்றுச்சூழலை பாதுகாக்குது. 5வது, நமக்கு உணவு ப்ரொவைட் பண்ணுது. 6வது, நம்மளுடைய நலத்தை பார்க்குது. 7வது, மினரல் ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் லாஸ்ட், வாட்டர் குவாலிட்டியும் மேனேஜ்மெண்ட் பண்ணுது. எந்த அளவுக்கு நாட்டு மரங்களை வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணி உள்ளார அனுப்பும். ஆல் தீஸ் ஆர் பெனிஃபிஷியல் திங்ஸ் ஃப்ரம் ட்ரீஸ். சரி, மண்ணுக்கு வயசு உண்டா இல்லையா? மண்ணுக்கு வயசு உண்டா இல்லையா? உண்டு. மண்ணுக்கு வயசு கிடையாது. ஏன்னா மண்ணு தான் டெய்லி உருவாகுது. ராக்குக்கு தான் வயசு. அப்போது இது ஞாபகம் இருக்கா? ஆர்டிக்கல் இந்த கீழே இருக்கு பாருங்க, மாட்டர், இதான் வந்து ராக். இந்த பெசல் இருக்கு பாருங்க மேலே, இதான் வந்து வெதரிங் ப்ராசஸ். அதாவது காற்று, மழை, இதெல்லாம். எப்படி ஆட்டுக்கல்லேருந்து அரிசி உருவாகுதோ, மாவாகுதோ, அதே மாதிரி டெய்லி மண் உருவாகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ இந்த மண்ணை பார்த்து திடீர்னு அவன் ஏந்திரிச்சான் அமெரிக்காக்காரன் 2015, 10 வருஷத்துக்கு முந்தி, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் சாயில்ஸ்ன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. ரைட். அவனுக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அதனால் அது டிக்ளேர் பண்ணாங்க. இது நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது நான் எல்லாத்துக்கும் லிவிங் ஆர்கானிசம்னு கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய கேள்விகள் கேட்டாங்கம்மா. ரீசனபிள் தான், ஏன்னா அவங்களாம் நல்லா படித்தவங்க, யூனிவர்சிட்டி ஆளுங்க. நீங்கள் வந்து சாயில் லிவிங் அப்படிங்கிறீங்களா? லிவிங் ஆர்கானிசம்னா லிவிங் ஆர்கானிசமுக்கு ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கணும். சாயிலுக்கு இருக்கா? நீங்கள் நடந்து போகிறீங்க, ஒரு நாய் செத்து கிடக்குது, ஒரு 2 நாள் 3 நாள் ஆச்சு, துர்நாற்றம் வருதா இல்லையா? யூ கெட் a bad smell, right? You take a pet, put the dog inside, bury it, do you get the smell? உள்ளார என்ன நடக்குது? What's happening inside? Who is doing it? யார் பண்ணுறா? சாயில் பண்ணாது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியா. உங்கள் குடலில் யார் இருக்கிறாயா? அப்போ லாஜிக்காக மண்ணுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குன்னு சொல்லாமல்ல. ஸோ லாஜிக்கலி ஸ்பீக்கிங் சாயில் ஹேஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு கேட்டாங்க, சுவாசிக்குமா சாயில் அப்படின்னாங்க. நாங்கள் எப்படி ஆக்சிஜன் எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே தருமோ அதே மாதிரி மண்ணும் ஆக்சிஜன் உள்ளார எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே கொடுக்குது. ஐயோ, ஆக்சிஜன் உள்ளார போச்சுன்னா எப்படியா மண்புழெல்லாம் எப்படி வாழும்? சிந்திக்கலை பற்றியா? உன்னை பற்றியே நினச்சிக்கிட்டே நீ. ரைட் ரைட். அடுத்தது சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கான்னு கேட்டாங்க. அம்மா, நீ நடந்து போகிற, ஒரு பாறைக்கல் இருந்தது, காலில் நல்லா அடிச்சுக்கிட்டேன், வலிக்குது, டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் மாத்திரை கொடுத்தாங்க. மாத்திரை வாயில் போடுவியா இல்லை காலு கூட்டி விடுவியா? வாயில். அந்த மருந்து எப்படி கால் வலிக்கும்? சர்க்குலேஷன் சிஸ்டம். வீட்டில் செடி இருக்கு இல்லையா? டெய்லி உங்கள் செடியை பிடுங்கிட்டு வேறு கவுட்டி விடுறீங்க இல்லை இல்லை? மண்ணுக்கு மேலே தான் தண்ணி போடுறோம், மண்ணுக்கு மேலே தான் உரத்தை போடுறோம். எப்படி உள்ளார போகுது? த்ரூ சேனல்ஸ் கிரியேட்டட் பை சாயில் ஆர்கானிசம்ஸ். லாஜிக்காக சொன்னால் மண்ணுக்கு என்ன இருக்குது? சர்க்குலேட்டரி சிஸ்டமும் இருக்குது. அடுத்தது கேள்வி கேட்டோம், எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் இருக்கா? இப்போ ஐயா சொன்ன மாதிரி யூரினுக்கு போகணும் இல்லை, அப்பப்போ போகிறோம், போயிட்டு என்னத்தை வெளியே கொட்டுறோம்? யூரியா. டேஞ்சரஸ். உடம்புல வந்துச்சுன்னா யூரியுமே ஆகிடும். ஸோ யூரியா இஸ் த்ரோன் அவுட், சால்ட் இஸ் த்ரோன் அவுட். இந்த உப்பு மண்டலம் பார்த்துருக்கீங்களா? உப்பு மண்டலம், அந்த உப்பு வந்து உள்ளார போகுமா மண்ணுக்குள்ளார, இல்லை மேலே கொண்டு வந்து இருக்குமா? மேலே வரும். அப்போ மண்ணுக்கு என்ன இருக்குது லாஜிக்கா? எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம். அடுத்த கேள்வி கேட்டோம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கான்னு கேட்டோம். இந்த ஐவிஎஃப் தெரியுமில்ல, இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்வாங்களே, அது என்ன தான் நீங்கள் ஃபர்டிலைஸ் பண்ணி ஜைகோட் பண்ணாலும் அந்த கருவை எங்கே வச்சா வளரும்? எங்கே வச்சா வளரும்? கருவறையில்.
யூட்ரஸில் வச்சா தான் வளரும். உங்கள் டிஷ்யூ கல்ச்சர் செடி எங்கே வச்சா வளரும்? சாயிலில் வச்சா வரணும். அப்போ சாயிலுக்கு லாஜிக்காக என்ன இருக்குது? இருப்படி சிஸ்டம் இருக்குது. கடைசியாக அதான் கேட்டான், மண்ணுக்கு மூளை இருக்கான்னு கேட்டான், அறிவு இருக்கான்னு கேட்டான். ரைட். மண்ணில் ஒரு குழியை வெட்டி இலை சருகு குப்பையை போட்டால் என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன்? மக்கிடும். விதையை போட்டால் மண்ணுக்கு தெரியும் எதை மக்க வைக்கணும், எதை வளர வைக்கணும். மண்ணுக்கு அறிவு இருக்கு. Are you able to understand? So this beautiful soil, which has all the characteristics of a living organism, logically speaking, we have to make it as our friend. இங்கே நுண்ணுயிர் இருக்கு. ஏன் அந்த நுண்ணுயிர் ஏன் இதை மட்டும் சாப்பிட மாட்டேங்குது? என்ன புதைச்சாலும் சாப்பிட்றோம், ஆனால் விதையை சாப்பிடாது. ரைட். இத்தனை வகையான ஆர்கானிசம்ஸ் are there in the soil.